everyone, this is Staff IAS Academy and I am Kirna from Tanjore branch. நம்ம இன்னைக்கு January 21st ஓட current affairs தான் பார்க்க போறோம். So direct current affairs குள்ள போயிடலாம். First current affairs என்ன அப்படினு பாத்தீங்கன்னா மேகாலயா, திரிபுரா and மணிப்பூர் ஃபவுண்டேஷன் டே பாத்தீங்கன்னா January 21st இன்னைக்கு ஓகேவா. ஸோ இதை எப்போ இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு வரோம் அந்த ஃபவுண்டேஷன் டே ஃபார் தி மேகாலயா, மணிப்பூர் அண்ட் திரிபுரா அப்படிங்கிறது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1972லேருந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம இந்த January 21st வந்து அந்த ஃபவுண்டேஷன் டேவாக செலிப்ரேட் பண்ணிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து மாமல்லன் வாட்டர் கன்சர்வேஷன் ப்ராஜெக்ட். ஸோ மாமல்லன் நீர்த்தேக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து நம்மளுடைய சீஃப் மினிஸ்டர் வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காரு MK ஸ்டாலின். ஸோ சென்னையில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். எந்த ஏரியானா செங்கல்பட்டு நெம்மேலியில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா. ஸோ டோட்டல் காஸ்ட் ஃபார் திஸ் ப்ராஜெக்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரூபீஸ் 342.60 crores வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட்டுக்கான ஃபுல் செலவு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் ஆல்சோ இந்த ப்ராஜெக்ட், இந்த வாட்டர் கன்சர்வேட்டரி ப்ராஜெக்ட் மூலயமா பார்த்திங்கன்னா வந்து 170 million liters ஆஃப் வாட்டர் வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த ஏரியாஸ்க்கு வந்துட்டு போக போகுது, சப்ளை ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். சரியா. ஸோ இந்த திட்டம் மூலியமாக வந்துட்டு யூசேஜ் பார்த்திங்கன்னா வந்துட்டு 170 million liters ஆஃப் வாட்டர். அண்ட் ஆல்சோ டோட்டல் காஸ்ட் ஃபார் தி ஸ்கீம் பார்த்திங்கன்னா வந்துட்டு 342.60 crores வந்துட்டு வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ செங்கல்பட்டு நெம்மேலி ஏரியாவில் அதை கொண்டு வராங்கன்னு பார்க்குறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அசம்பிளி 2026. ஸோ 2026ஓட வெரி ஃபஸ்ட் ஒரு கூட்டத்தொடர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அசம்பிளி வந்து ஜாயிண்ட் அசம்பிளி ஃபார் ஆல் த பார்ட்டிஸ். ஸோ இன்னை வந்து தொடங்கியிருக்காங்க. ஓகேவா. ஸோ அப்படி இருக்கப்போ எஸ்டர்டே பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சு அப்படின்னா வழக்கம் போல் 4th வாக் அவுட் அப்படின்னு சொல்லலாம் ஆஃப் RN ரவி நம்மளுடைய கவர்னர். ஓகேவா. ஸோ 4th அசம்பிளி 4th வாக் அவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா செஷனாக அவர் வந்துட்டு வெளில போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். கவர்னர் உரையை வந்து படிக்கிறதுக்கு முன்னாடியே போயிட்டாங்க. கவர்னர் உரை வந்துட்டு யார் வந்து தயாரித்து கொடுப்பா அப்படின்னா வந்து ஆளும் கட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய DMK பார்ட்டி தான், அவங்க தான் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அதை தான் வந்துட்டு அவர் படிக்கணும். ஸோ அப்படி இருக்கிறப்ப இவருக்கு வந்து அந்த கண்டென்ட்ஸ் வந்துட்டு பிடிக்கல அப்படிங்கிறது ஒரு ரீசன். அண்ட் ஆல்சோ வந்து நேஷ்னல் ஆந்தம் பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்லேயே அவர் வந்து போட சொல்லியிருக்காரு. ஸோ செஷன் ஸ்டார்ட் ஆனேமே பட் அவங்க வந்துட்டு அதை ப்ளே பண்ணலை. தேசிய கீதம் வந்துட்டு போட சொன்னார், அதை இது பண்ணலை. தமிழ் தாய் வாழ்த்து போட்டுட்டு இது பண்ணிட்டாங்க. ஸோ அது ஒரு ஃபஸ்ட்டு அதுவே இது பண்ணிட்டாரு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவர் வாக் அவுட் ஆகிட்டு அவருடைய பவன் வந்து அதான் லோக் பவன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொல்கிறாங்களே. ஸோ அங்கேருந்து வந்து ஒரு 13 இது அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க ரிலேட்டடாக. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதனால் நான் வந்து வாக் அவுட் பண்ணேன் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் வந்து இந்த மாதிரி என்னோடய மைக் வந்து நான் படிக்கும் போது ஆஃப் ஆகி ஆன் ஆனுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்துட்டு நிறையா பார்த்திங்கன்னா கேசஸ் வந்து போக்சோ கேசஸ்ஸு, அதுக்கப்புறம் தற்கொலை வந்துட்டு நிறையா நடக்குது தமிழ்நாட்டில். ஸோ இதுமாதிரி நிறையா க்ரைம்ஸ் ரேட்லாம் அதிகமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் இருக்கிறப்ப நீங்கள் எல்லாமே ஃபுல்லாகவே புகழுரை மாதிரியே இருக்குது, அதனால் நான் அதை வந்து மறுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைட்லேருந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க, ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நான் அதனால தான் வாக் அவுட் பண்ணேன் அப்படின்னு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. பட் இப்போ வந்து according to the article 176 of the Indian Constitution படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து யார் வந்து இந்த ரூலிங் பார்ட்டியோ அவங்க வந்து ரெடி பண்ணி கொடுக்குற அந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் ஃபஸ்ட்டு அந்த செஷனில் வந்து ரெடி பண்ணி கொடுக்குற அந்த உரையை தான் பார்த்திங்கன்னா வந்துட்டு இவர் வந்து படிக்கணும். சரியா. யார்? கவர்னர் படிக்கணும். அதில் எந்த விதமான இதுவும் கிடையாது. அதுதான் அக்கார்டிங் டு தி ஆர்டிக்கல் 176. பட் நம்ம கவர்னர் பார்த்திங்கன்னா இதை ஒரு இதாகவே வந்து வருஷம் வந்துட்டு பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவங்க புகழ் யாராக இருந்தாலும் ரெடி பண்ணுறப்ப இவங்க சப்போர்ட் இல்லை, எல்லாருமே ஒன்று அவங்கள பற்றின ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா வந்துட்டு
அவங்களோட நல்ல கேசஸ் இருக்கும், அது ஒரு சைடு தப்பு நடந்துகிட்டே இருக்கும். யாருமே வந்து தப்பாக எழுதி எங்கள் ஆட்சியில் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க மாட்டாங்க. பட் ஆப்வியஸ்லி அது வந்து சில இது வந்து கவர்னருக்கும் பிடிக்காத மாதிரி சில இது இருக்குது. ஸோ எல்லாம் சேர்ந்து தான் பண்ணணும். பட் ஏதோ ஒரு இஷ்யூவில் வந்துட்டு இப்படியே போய்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எல்லாம் அவங்க சைட்லேருந்து விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரி, அவங்க ரெடி பண்ணி கொடுத்த அந்த இதில் வந்து என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துலாம். மேஜர் அலோகேஷன்ஸ் அண்ட் ஸ்கீம்ஸ் வந்துட்டு என்னெல்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துலாம். ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு எக்கனாமிக் க்ரோத் ரேட் ப்ரொஜெக்டட் அட் 11.19% வந்துட்டு எக்கனாமிக் க்ரோத் வந்து ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இப்போ வந்து பொங்கலுக்கு வந்து ₹3,000 வந்துட்டு ஃபார் தி ரேஷன் கார்டு இருக்கக்கூடிய எல்லாரும் ரேஷனில் அங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 3,000 வந்து பொங்கலுக்கு வந்துட்டு வாங்கிக்கலாம் அந்த ஒரு குடும்பத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை வந்து 2.23 crores வந்து ஃபேமிலி ரிசீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அந்த பொங்கல் இதுக்காகவே டோட்டல் அலோகேஷன் எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து 6,936 crores பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட்டு வந்து ₹1.30 crore உமன் டு பெனிஃபிட் அண்டர் உமன் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கலைஞரோட உரிமை தொகை அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டம் கீழே வந்துட்டு உமன்ஸ் வந்து வெல்ஃபேர் ஸ்கீம் கீழே பார்த்தீங்கன்னா வந்துட்டு 1.30 crore உமன் வந்து பெனிஃபிஷியரியாக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அதுக்கு மொத்த செலவு வந்து 33,464 33,464 crores அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ லான்ச் ஆஃப் ஏ அஷ்யூம்டு பென்ஷன் ஸ்கீம் அப்படி அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ தமிழ்நாடு அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கொண்டு வந்தாங்களே. ஸோ அதுவும் வந்துட்டு நம்ம பார்க்குறோம். சில சேஞ்சஸ் அதை கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து உமன் சேவ்டு ₹888 crores மந்த்லி த்ரூ ஃப்ரீ பஸ் மூலியமாக வந்துட்டு மந்த்லி வந்துட்டு உமன் வந்து இவ்வளோ கோடி வந்துட்டு அவங்க வந்து சேவ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு டேட்டாவையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் வந்துட்டு 4.9 lakhs self-help groups to get loans worth ₹1.34 lakh crore. ஓகேவா? ஸோ 4.9 lakhs செல்ஃப்-ஹெல்ப் குரூப் அப்படின்னு சுய உதவி குழுக்கள் வச்சுருக்கக்கூடியவங்களுக்கு லோன் வந்து worth ₹1.34 lakh crore வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மிட் டே மீல் ஸ்கீம் எக்ஸ்பேண்டட் டு பெனிஃபிட் 19.34 lakh children அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒன்று. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1176 இண்டஸ்ட்ரியல் ப்ராஜெக்ட் அண்ட் 36 lakhs நியூ எம்ப்ளாய்மெண்ட். ஓகேவா? ஸோ இண்டஸ்ட்ரியல் ப்ராஜெக்ட் வந்து ஒரு 1177 இண்டஸ்ட்ரியல் ப்ராஜெக்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அது மூலயமா வந்து 36 lakh வந்து நியூ எம்ப்ளாய்மெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் தென் வந்து அதுக்கான ஃபுல் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ இன்க்ரீஸ் டு ₹12.16 lakh crore அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? இதுக்காக டோட்டலாக இது பண்ணது. சரி, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸில் ஒர்க் பண்ணுற உமனை வந்துட்டு என்கரேஜ் பண்ணணுங்கிறதுக்காக அவங்களுக்கு வந்து தோழி விடுதிகள், தோழி ஹாஸ்டல், ஓகேவா, தோழி ஹாஸ்டல் ஃபார் உமன்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அது மூலயமா வந்து 40.3% ஆஃப் வந்து உமன்ஸ் பெனிஃபிஷரிஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் தங்கும் விடுதி மாரி அதில் இருந்து இண்டஸ்ட்ரீஸில் ஒர்க் பண்ணுற உமனுக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்க மாதிரி ஒரு ஸ்கீம். ஸோ இந்த மாதிரி டோட்டல் இதெல்லாம் நல்லது இருக்குதுன்னு சொல்லிட்டு அதில் இருந்திருக்கு. பட் ஏன் இந்த மாதிரியே ஃபுல்லாகவே வந்து அவங்க பண்ண நல்லதுகள் மட்டுமே இருக்குது, வேறு எதுவும் வந்துட்டு இவ்வளோ க்ரைமு இவ்வளோ இது போய்கிட்டு இருக்கு, அதை பற்றின ரிப்போர்ட் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு நம்மளோட கவர்னருக்கு வந்துட்டு கோபம் அதில் கிளம்பி போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி, இதுதான் வந்து இப்போ நேற்று வந்து தமிழ்நாடு அசம்பிளியில் நேற்று நடந்தது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அவார்ட்ஸ் அண்ட் ஹானர்ஸ். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து நியூ பாரத் லிட்ரஸி மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. நியூ பாரத் லிட்ரஸி மிஷன் 2022 to 27. ஸோ இது மூலியமாக என்ன வந்து கவர்மெண்ட் இது பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 years கம்ப்ளீட் ஆனவங்க யாராக இருந்தாலும் அதுக்கப்புறம் அவங்க படிப்பறிவு லிட்ரஸி அப்படிங்கிறது வந்து அடல்ட்ஸ் எல்லாருமே இருக்கணும், கண்டிப்பாக வந்து படிக்காதவங்க இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்து இந்த மிஷன். நார்மலாக வந்துட்டு பெரிய அளவு படிப்பு இல்லைனாலும் சின்ன சின்ன ஃபண்டமெண்டல் இதுனாலும் படித்து ஏதோ ஒரு நியூஸ் பேப்பர்னால் அதை படிக்க போது இந்த மாதிரி அடிப்படை கல்வி எல்லாருக்குமே போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த நியூ பாரத் லிட்ரஸி மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இன் தமிழ்நாடு 30 lakh people benefited in the
தி லாஸ்ட் 4 இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். எது இந்த லிட்ரஸி மிஷன் மூலயமா வந்து தமிழ்நாட்டில் 30 lakh people benefited in the last 4 years அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இது வந்து டார்கெட் 5 crore adults to achieve literacy அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இந்த ஸ்கீம் மூலயமா வந்துட்டு 5 கோடி பீப்புள் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த லிட்ரஸி அடைஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதான் இவங்களுடைய கோல் அண்ட் டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்சஸ் பாப்புலேஷன் டேட்டா. ஹெட்டிங் மாறிடுச்சு. ஓகே, ஸோ சென்சஸ் பாப்புலேஷன் டேட்டா சைனா. ஓகே, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் ஆஃப் சைனா வந்துட்டு இப்போ கொஞ்சம் லோ ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இன் தி 70 years பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஹிஸ்டாரிக்கலி வந்துட்டு வெரி லோ இன் தேர் பாப்புலேஷன் பர்த் ரேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்த் ரேட் டிக்ளைன்ட் அட் 5.63% 2025 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் நியூ பார்ன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 79.2 lakhs இருக்குது. ஸோ டோட்டல் சைனா பாப்புலேஷனில் சொல்கிறாங்க 79.2 lakhs இருக்குது. 70% டிக்ளைன் கம்பேர்ட் டு ப்ரீவியஸ் இயர். ப்ரீவியஸ் இயரை கம்பேர் பண்ணும் போதே 70% ஆஃப் வந்து டிக்ளைன் இன் தி பர்த் ரேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ 79.2 lakhs தான் பர்த் ரேட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் அவங்களோட டோட்டல் பாப்புலேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 140.4 crore தான் அவங்களோட டோட்டல் பாப்புலேஷனும் நம்ம பார்க்குறோம். ஸோ இதை பார்க்கும்போது எதனால் அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பர்த் ரேட் வந்து கம்மியாக இருக்கிறது அதெல்லாம் பார்க்கலாம். சைனாவில் தான் பார்த்தீங்கன்னா வந்து 120 இத்தனை இயர்ஸ் ஓல்டு வரைக்கும் வந்துட்டு இருக்கக்கூடியவங்களாம் அங்கே தான் இருக்காங்க. ஸோ நம்ம இதுலலாம் ஆவரேஜாகவே வந்துட்டு ஒரு 80, 90 இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ சைனாவில் வந்துட்டு அவங்களுக்கு வந்து பர்த் ரேட்டும் வந்து அதிகமாக இருந்துச்சு. அதே சமயத்தில் வந்துட்டு அவங்க வந்து ரொம்ப காலம் வந்துட்டு வாழ்கிறவங்களும் அதிகமாக இருக்கிறது அங்கே தான் இருந்துட்டு இருந்துச்சு. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பர்த் ரேட் வந்து அவங்க இதில் வந்து ஹிஸ்டாரிக்கலி இந்த 70 years வந்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா வந்துட்டு கம்மியாக இருக்குது. டிக்ளைன்ட் அட் 5.63% அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ எதுக்காகனா ஃபேமிலி மெயின்டெனன்ஸ் பண்ண முடியல, வந்துட்டு குழந்தை பிறப்பு இருந்துச்சுன்னா அதுக்கு செலவு பண்ணுறது இதெல்லாம் வந்து மேனேஜ் பண்ண முடியல அப்படிங்கிறத வந்துட்டு ஒரு இது க்ரைட்டீரியாவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதனால் வந்து மேனேஜ் பண்ண முடியாது. ஸோ அதனால் கவர்மெண்ட் வந்து இதை எடுத்து அதுக்கு என்னென்ன ஸ்கீம்ஸ்லாம் லான்ச் பண்ணி அதை என்ன செட்டப் நல்லா பண்ண முடியுமோ பண்ணி இந்த பர்த் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வேர்ல்டு பாப்புலேஷனில் பார்த்திங்கன்னா இந்தியா நம்ம தான் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கோம் அண்ட் நெக்ஸ்ட் பிளேஸில் பார்த்திங்கன்னா சைனா இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இப்படி இருக்கிறப்ப இந்த பர்த் ரேட் வந்து இதாக இருக்கிறதுனால அதுக்கு என்ன வந்து கொண்டு வரணுமோ பண்ணி அது சரி பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச். ஓகே, ஸோ தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு கிளைமேட் லிட்ரஸி ப்ரோக்ராம், கிளைமேட்டை பற்றின ஒரு அறிவு வேணும். ஏன்னா இப்போ கிளைமேட்டு நல்லா இல்லை, டெம்பரேச்சர் நல்லா இல்லை, நம்ம எப்போதுமே அடுத்தடுத்த இப்போ நேற்று கரண்ட் அஃபேர்ஸில் கூட மும்பை வந்து இனிஷியேட்ஸ் ஃபார் த கிளைமேட் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ அதே மாதிரி தான் இப்போ தமிழ்நாடு இதை பண்ணுறாங்க. ஸ்கூல் பியூப்பிள்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வில் நீட் டு நோ அபவுட் தி கிளைமேட் ஆக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஏன்னா அடுத்தடுத்த ஜென்ரேஷன் அவங்க தான். ஸோ அது வந்து ரொம்ப நீடு. ஸோ அதனால் அவங்களுக்கு அதை பற்றின ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும், கிளைமேட் ஆக்ஷன் பற்றின அவேர்னஸ் கொடுக்கணும், நம்ம அப்போ எப்படிலாம் இருக்கணும், கிளைமேட் எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு லிட்ரஸி ப்ரோக்ராம் இன் தி ஸ்கூல் அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். ஸோ ஜாயிண்ட் இனிஷியேட்டிவ் பை தி மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் எஜுகேஷன். ஸோ ஸ்கூலில் பண்ணுறோம், ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன், அப்புறம் சுற்றுச்சூழலை பற்றி சொல்கிறோம், கிளைமேட்டை பற்றி சொல்கிறோம், மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் ரெண்டு பேரும். ஸோ அதுக்கான மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தங்கம் தென்னரசு அண்டு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஹைலைட்டட் தி கிளைமேட் அவேர்னஸ் ப்ரோக்ராம். ஸோ அர்பன் ஹீட் வேவ் மிட்டிகேஷன் strategies announced, cooling shelters to be established in vulnerable cities அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ வந்து ஸ்கூல்லே பார்த்தீங்கன்னா அதுக்கான குளிர் வைக்கிற கூரைகள் அப்படின்னு அந்த மாதிரி சொல்லி அதுக்கான ஷெல்டர்ஸ் வந்துட்டு கரெக்டாக வந்து கூலிங்காக இருக்க மாதிரி கொண்டு வருது. அதுக்கப்புறம் வந்து ஷீட் மாதிரி ஸ்கூல்ஸில் ப்ரொவைட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி என்னெல்லாம் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ கிளைமேட் ஆக்ஷனுக்கு இதுவாக
என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கலாம், ஸோ இதை பற்றின அவேர்னஸ் எல்லாமே இது பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இதை ஃபஸ்ட்டு வந்து எந்த ஸ்கூலில் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இனிஷியேட்டிவ்னா காமராஜர் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அம்பத்தூரில் இதை பற்றின அவேர்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்துட்டு அங்கே வந்து ஒரு கூலிங் ஷீட்டு கிளாஸ் மாதிரி வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கிளைமேட்டை பற்றின ஒரு அவேர்னஸ் ஸ்டடி வந்துட்டு ஷுட் நோ, எல்லாருக்குமே வந்துட்டு தெரியணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ் நியூஸில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேலோ இந்தியா வின்டர் கேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 6th எடிஷன் ஆஃப் கேலோ இந்தியா வின்டர் கேம்ஸ் வந்து இனாக்ரேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ வென்யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லே, லடாக் அண்டு குல்மார்க், ஜம்மு அண்ட் காஷ்மீர். லடாக்லேயும் ஜம்மு அண்ட் காஷ்மீர்லேயும் லே, லடாக் அண்ட் குல்மார்க், ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 9th கொஷின் வந்து அபுதாபி டாப்டு தி நம்பியோ குளோபல் சேஃப்டி இண்டெக்ஸ் ஃபார் தி 10th consecutive year. ஸோ 10th டைம் கான்சிக்யூட்டிவ் டைமாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு அபுதாபி வந்து ஆஸ் அ கண்ட்ரி வந்து இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ் எப்படின்னா சேஃப்டி இண்டெக்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சேஃப்டிங்கிறது இட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். அப்போ வந்து ஒரு கண்ட்ரிக்கு ஒரு சேஃப்டியாக இவ்வளோ நல்லா கொடுக்குற கண்ட்ரி அப்படிங்கிற அந்த கேட்டகரியில் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸில் அபுதாபி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சேஃப்டி வந்து உமனுக்கும் சரி மென்னுக்கும் சரி இருதரப்பட்டவங்களுக்கும் வந்து சேஃப்டிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ இவங்களும் எதையாச்சும் பண்ணி விட்டுட்டு இந்தமாரி வந்து பசங்க மேலே தப்புன்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாது, வந்துட்டு மென்னும் ஏதாச்சும் பண்ணி விட்டுட்டு இப்போ அவங்களுக்கு சேஃப்டி இல்லாத மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ 2 சைடுமே வந்துட்டு கரெக்டாக இருக்கணும். சரியா? ஸோ அதனால தான் வந்துட்டு சேஃப்டி அந்த நம்பியோ குளோபல் சேஃப்டி இண்டெக்ஸில் பார்த்திங்கன்னா சின்ஸ் 2017லேருந்தே அபுதாபி வந்துட்டு இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா 10th consecutive டைமாக டாப் பொசிஷன்லேயே இருக்குது. ஸோ அப்போனா எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக அவங்க ஹேண்டில் பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னு பாருங்கள். அவ்வளோ சேஃப்டியாக அவங்க வச்சுருக்காங்க. சேஃப்டிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ வந்துட்டு க்ரைம் ரேட்ஸ் வந்துட்டு ரொம்ப அதிகமாக ஆகிக்கிட்டே போகுது. ரொம்ப சாதாரணமாக ஆயிடுச்சு இந்த போக்ஷோ கேசஸ் அதெல்லாம் நார்மலாக எல்லாமே மிஸ்ஹேண்டிலிங் எல்லாமே ரொம்ப நார்மலாக போயிட்டுருக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்ப இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள் கண்ட்ரி நம்மளுக்கு அபுதாபிலாம் பார்த்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ கீ இண்டிகேட்ஸ் இன்க்ளூட் சேஃப்டி வைல் வாக்கிங் அலோன் டியூரிங் டே அண்ட் நைட். ஸோ இதில் சொல்லியிருக்காங்க பாருங்கள், ஒன்றும் இல்லை, ஒரே கீ ஸ்டேட்மெண்ட் தான். பகல்லையும் சரி நைட்லேயும் சரி எப்போ யார் வெளியில் போனாலும் உமனாக இருந்தாலும் சரி மென்னாக இருந்தாலும் சரி அவ்வளோ சேஃப்டியான நாடுங்கிறாங்க. ஸோ அப்போனா அதுக்கேற்ற மாதிரி அவங்களுடைய லா இது எல்லாமே வந்து அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுருப்பாங்க. உடனே கையை வச்சியா உடனே வெட்டு தான் சீவு தான் அப்படிங்கிற மாதிரி வச்சுருந்தா தான் இது வந்து கரெக்டாக வரும். ஸோ அதனால தான் வந்து அபுதாபியில் டாப் பிளேஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் டாப்ஸ் ரெஸ்பான்சிபிள் நேஷன் இண்டெக்ஸ் இந்தியா ரேங்க்டு 16th out of 154 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். பொசிஷன் இன் தி நியூலி ரிலீஸ்ட் ரெஸ்பான்சிபிள் நேஷன்ஸ் இண்டெக்ஸ் RNI. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சேஃப்டி இண்டெக்ஸ் அது அபுதாபி ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருந்துச்சு. இது என்னென்னா ரெஸ்பான்சிபிள் இண்டெக்ஸில் வந்து சிங்கப்பூர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ரெஸ்பான்சிபிள் இண்டெக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொறுப்புணர்ந்து இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் எதுவாக இருந்தாலும் அந்த நாடு வந்துட்டு அவங்க கண்ட்ரி பீப்புள்ஸ்க்காக வந்துட்டு பொறுப்புணர்ந்து செயல்படுறது, அதை தான் வந்துட்டு இந்த ரெஸ்பான்சிபிள் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? நேஷனல் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா சிங்கப்பூர் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது. 16th பிளேஸில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்தியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் ஆல்சோ வந்து யுனைடெட் நேஷன்ஸ் வந்து 66th பிளேஸில் இருக்குது. சைனா வந்து 68th பிளேஸில் இருக்குது. அப்புறம் சுவிட்சர்லாண்ட் வந்து நெக்ஸ்ட் டு த சிங்கப்பூர், சுவிட்சர்லாண்ட் செகண்ட் பிளேஸில் இருக்குது, டென்மார்க் தேர்ட் பிளேஸில் இருக்குது. சிங்கப்பூர் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில், சுவிட்சர்லாண்ட் செகண்ட் பிளேஸில், டென்மார்க் வந்து தேர்ட் பிளேஸில், 66th பிளேஸில் யூஎஸ், சைனா வந்து 68th பிளேஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ அவுட் ஆஃப் ஹவு மெனி கண்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 154 கண்ட்ரிஸ் அக்ராஸில் இந்தியா வந்து 16th பொசிஷன் இருக்குது. எதில்? ரெஸ்பான்சிபிள் நேஷன்ஸ் இண்டெக்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளையராஜா டு ரிசீவ் பத்மபாணி அவார்ட் அட் அஜந்தா எல்லோரா ஃபெஸ்டிவல். ஸோ வந்து அஜந்தா எல்லோரா ஃபெஸ்டிவலில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய இசை ஞானி இளையராஜா அவர்களுக்கு பார்த்திங்கன்னா வந்துட்டு பத்மபாணி அப்படிங்கிற அவார்டு வந்து மகாராஷ்டிராவில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு இசை
இளையராஜா இசை இது ரெண்டுத்துமே பிரிக்க முடியாது, யாருக்குமே பிடிக்காமல் இருக்க முடியாது அவருடைய மியூசிக். ஸோ அவருக்கு வந்து அவரை செலிப்ரேட் பண்ணுற வகையில் வந்து இந்த பத்மபாணி அவார்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ 11th எடிஷன் அஜந்தா எல்லோரா இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல். ஸோ மகாராஷ்டிராவில் நடக்குது. சத்ரபதி சாம்பாஜி நகர் தான் வந்து ஹோஸ்ட் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அங்கே தான் வந்துட்டு இந்த ஃபெஸ்டிவல் நடக்குது. அங்கே இவருக்கு வந்து இந்த பத்மபாணி அவார்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? அண்ட் 2 lakh rupees சைட்டேஷன் வந்து ஃபீஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டும் பார்க்குறோம். ஓகே, சரி நெக்ஸ்ட்டு தர்பன் அப்படிங்கிறது வந்து என்ன பார்த்திங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி. ஓகேவா? சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய இந்த கண்ட்ரியில் நம்மளோட ஹிந்து டெம்பிள் வந்து ஓல்டஸ்ட் ஹிந்து டெம்பிள் அங்கே ஒன்று இருக்குது. ஸோ சர்ப்ரைசிங்லி இருந்துச்சு எனக்குமே கூட. ஸோ ஓல்டஸ்ட் ஹிந்து டெம்பிள் அண்ட் ஏ நேஷ்னல் ப்ரொடெக்டட் மானுமெண்ட் இன் தர்பன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரி, இப்போ இதில் எதுக்கு இந்த இடத்துல கரண்ட் அஃபேர்ஸாக வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அங்கே வந்து இந்த ஹிந்து டெம்பிள் இருக்குது. பட் அதை வந்துட்டு ஒரு கரெக்டான சர்வீசஸ் வந்துட்டு பில் பாஸ் பண்ணி கரெக்டாக செட்டாக போயிட்டு இல்லை. அதனால் வந்து எங்கே வந்து அது ஒரு ஹெரிட்டேஜ் சைட்டாக இருக்கிறப்ப அது இன்னும் வந்து கரெக்டாக மெயின்டெனன்ஸ் பண்ண முடியாமல் போயிடுமோ. ஸோ இந்த மாதிரி ஒரு இதில் வந்துட்டு ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இப்போ வந்திருக்கு. ஸோ சவுத் ஆஃப்ரிக்காஸ் ஓல்டஸ்ட் ஹிந்து டெம்பிள் அண்ட் ஏ நேஷ்னலி ப்ரொடெக்டட் மானுமெண்ட் இன் தர்பன் 151 years ஓல்டு பிளேஸ் ஆஃப் வர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இது 19th centuryலேருந்து இருக்குது. இது ஊம்பிலோ ஸ்ரீ அம்பலவாணர் ஆலயம் அப்படின்னு சொல்லிட்டு இதோட பேர் என்னது ஊம்பிலோ ஸ்ரீ அம்பலவாணர் ஆலயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெம்பிள் வாஸ் டிக்ளேர்ட் எ நேஷ்னல் ஹெரிட்டேஜ் சைட் இன் 1980. இதை வந்து நேஷ்னல் ஹெரிட்டேஜ் சைட்டில் கொண்டு வந்துட்டாங்க, 1980 கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நெக்ஸ்ட், சவுத் ஆஃப்ரிக்கன் ஹிந்து மகாசபா ரெப்ரசன்ட்ஸ் ஹிந்து கம்யூனிட்டி இன்ட்ரெஸ்ட் நேஷ்னலி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ சவுத் ஆஃப்ரிக்கனோட ஹிந்து மகாசபா அவங்க தான் வந்து இந்த ஹிந்து கம்யூனிட்டியை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க நேஷ்னலி. ஸோ அவங்க வந்து இதை ஹோல்ட் பண்ணி பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேவா? சரி, இதில் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, தர்பனில் வந்துட்டு நம்மளை சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய கண்ட்ரி, அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஒரு ஹிந்து டெம்பிள் இருக்குது. அதோட நேம் என்ன அண்ட் அது எத்தனை வருஷமாக இருக்குது, எந்த செஞ்சுரியில் இருக்குங்கிறத நம்ம ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கிட்டே போதும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, டாக்டர் சூசன் ஜேக்கப் அகர்வால். ஸோ சூசன் ஜேக்கப் அகர்வால் அவங்க வந்து அந்த அகர்வால் நம்மளுக்கு தெரியும், ஐ ஹாஸ்பிட்டல் அகர்வால் ஃபவுண்டேஷன் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதில் வந்து சூசன் ஜேக்கப் அகர்வால் அவங்க தான் ஹெட்டு. ஸோ என்னன்னா வேர்ல்டு ரெனவுண்டு ஆப்தமாலஜிஸ்ட் கரண்ட்லி சர்விங் அஸ் தி டைரக்டர் அண்ட் சீஃப் ஆஃப் தி டாக்டர் அகர்வால்ஸ் ரிஃப்ராக்டிவ் அண்ட் கார்னியா ஃபவுண்டேஷன். ரிஃப்ராக்டிவ் அண்ட் கார்னியானா என்ன? கார்னியானா கருவிழி அப்படின்னு சொல்லக்கூடியது, மேல் திரை. சரி, அப்போ வந்து அந்த ரிஃப்ராக்டிவ் அப்படின்னா ஒளி விலகல் தானே சொல்லுவோம். ஸோ ஒரு இதில் திங்லேருந்து இன்னொன்றுத்துக்கு வந்து இப்போ ஸ்ப்ரெட் ஆகும் போது அது வந்து ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் தி ப்ரெஷர்னால் நவுந்து போகிறது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் ரிஃப்ராக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேவா? ஒளி விலகல் அப்படிங்கிறதா சொல்லுவோம். சரி, அந்த வேவ்ஸ் நவுறது. ஸோ இன் 2026 ஷி வாஸ் அப்பாயிண்டட் ஆஸ் தி, எதுக்காக இதுனா அந்த அவங்க வந்து அந்த கார்னியா அண்ட் இது ரிலேட்டடான அந்த சர்ஜரியில் தான் இவங்க வந்து ஃபேமஸ் ஆனவங்க. ஸோ அதனால தான் நம்ம பார்க்குறோம். அண்ட் 2026 ஷி வாஸ் அப்பாயிண்டட் ஆஸ் தி பிரசிடென்ட் ஆஃப் தி இன்டர்நேஷ்னல் சொசைட்டி ஆஃப் ரிஃப்ராக்டிவ் சர்ஜரி, பிகமிங் தி செகண்ட் இந்தியன் டு ஹோல்ட் திஸ் ப்ரெஸ்டீஜியஸ் குளோபல் பொசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? எனது இப்போ கரண்ட்டாக இப்போ என்ன அவங்கள பற்றி நியூஸ்னால், 2026 ஷி வாஸ் அப்பாயிண்டட் அஸ் தி பிரசிடென்ட் ஆஃப் இன்டர்நேஷ்னல் சொசைட்டி ஆஃப் ரிஃப்ராக்டிவ் சர்ஜரி, இதுக்கு பிரசிடென்ட் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இது வந்து இந்த செகண்ட் இந்தியன் வந்து இந்த குளோபலி இந்த பொசிஷனை வந்து ஹோல்ட் பண்ணுறது இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேவா? சரி, ஸோ எனக்கான இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் த வீடியோ. தேங்க்யூ.